நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோட ஐகானிக் ஸ்பாட்டான ஃப்ரைடே மார்க்கெட்னு சொல்லக்கூடிய பல்லாவர சந்தையில தான் இருக்கோம். ஸோ இங்க என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நீங்க எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நாங்க கடை போடுறோம். பல்லாவரம் சந்தைன்றது இது கிட்டத்தட்ட சொல்றது 200 வருஷத்து சந்தைம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருந்து மாறி இப்போ முன்னாடி வேற இடத்துல இருந்துச்சு ஊருக்குள்ள. இப்போ இந்த இடத்துல இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இங்கே இருக்கிறது. நாங்களும் இங்கே வந்து ஒரு 15 வருஷமா கடை போட்டுருக்கோம். ஏதாச்சும் பழைய காலத்து ரூபா நோட்டுங்க, நாணயங்கள் அப்படின்னு பல விதமான பொருள், ஸ்டாம்புங்க, பித்தளை பொருட்கள், பழைய டெலிஃபோனு, டெலிஸ்கோப், பல விதமான பொருட்கள் இங்கே வச்சுருக்கோம். கிராமஃபோனு, கரண்ட் இல்லாத அந்த மாதிரி கிராமஃபோனு, டெலிஸ்கோப், எல்லா விதமான பொருளும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப அதிகமான மக்கள் வரக்கூடிய ஒரு இடம். அதாச்சும் இது வந்து முன்னாடி உள்ள ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இது மாட்டு சந்தை அப்படின்னாங்க. மாட்டுக்காக ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டிவி பிரிட்ஜிலேருந்து எல்லா பல விதமான பொருள் கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா விதமான பொருளும் பல்லாவரம் சந்தையில் கிடைக்காதுன்ற பொருளே கிடையாது, அந்த அளவுக்கு கிடைக்கும். பார்த்துருக்கீங்க. இந்த கடையில ரொம்ப யூனிக்கான பொருள்லாம் நீங்க வச்சிருக்கீங்க. எது அதிகமா சேல்ஸ் ஆகும்? இங்க எது ரொம்ப ஹிட்டான இங்கே பொருள்? எல்லா பொருளுக்குமே போவோம். அதாச்சும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விரும்புவாங்க. நம்ம இதுன்னு சொல்ல முடியாது. இப்போ காயினை தேடி வரவங்க எல்லா விதமான காயினையும் பார்ப்பாங்க. இப்போ டெலிஸ்கோப் இந்த மாதிரி பித்தளை பொருள், வீட்டுக்கு சாமி கும்பிட பூஜை பொருள் வேணுன்றவங்க அதை சாமி சிலைங்களா அவங்க அது பார்த்து எடுப்பாங்க. எல்லா விதமான அதாச்சும் லேடிஸ்லேருந்து ஜென்ஸுங்க அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பல விதமான பொருள் வச்சுருக்கோம். எது வேணுமோ அவங்க எடுத்துப்பாங்க. எல்லாமே போக தான் செய்யும். ஏன் எல்லா மக்களுமே கரெக்டா பல்லாவரம் சந்தை அப்படின்றது எதுக்கு சூஸ் பண்றாங்க? அதாவது பல்லாவரம் சந்தைன்றது பலதரப்பட்ட பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். இன்னொன்று எல்லா விதமான பொருளும் மலிவு விலையும் ஓரளவு மலிவான விலையில. காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கம்மியான விலையில நிறைய இடத்துல இருந்து இப்போ வெளியூர்ல இருந்து டைரெக்டாக அவங்க கொண்டு வந்து விற்கிறதுனால சில இதெல்லாம் ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும். அதனால மக்கள் இங்கே வந்து குடும்பத்தோடு வந்து வாங்குறதுக்கு சரி இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் குடும்பத்தோடு வரவங்களாம் நிறைய இருக்காங்க. வேலை முடிஞ்சு வருவாங்க. சாயந்தரம் நைட்டு 8 9 மணி வரைமே கூட்டம் இருக்கும். எல்லா பொருட்களுமே கிடைக்கும். அது பழைய பொருளும் கிடைக்கும், புதுசும் கிடைக்கும். அதனால இங்கே தேடி மக்கள் அதிகமாக வருவாங்க. ஸோ இந்த கடையில என்னென்ன காயின்ஸ்லாம் இருக்கு? எந்தெந்த டைம் பீரியட் காயின்ஸ்லாம் இருக்கு? அதாச்சும் என்னென்ன காயின் பார்த்தீங்கன்னா பல விதமான காயின் இருக்குது. அதாச்சும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காயின் முதற்கண்டு இருக்குங்க. இப்போ 1000 வருஷத்துக்கு 1010 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சோழா பீரியடு காயின், பல்லவா பீரியடு காயின், எல்லா விதமான நாணயங்களும் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதாச்சும் செம்பு காசு, அலுமினிய காசு, காப்பர் காசு, இதில் சில டைம் கோல்டு காயின் கூட வரும். அது எல்லா நேரமும் கிடைக்காது, ஏன்னா அது டிமாண்டாக இருக்கும். அந்த மாதிரி காப்பரில் நிறைய கிடைக்கும். இப்போ சோழா காயின்றதுல ராஜராஜ சோழா பீரியடில் 1010 வருஷம் 15 வருஷம் ஆகுது. அந்த மாதிரி நாணயம் கூட எங்கிட்ட கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய இருக்குது. பிரிட்டிஷ் பீரியடு வெள்ளி காயினுங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது காயின்ஸ். ஸோ நீங்க இந்த கலெக்ஷன்லாம் சேல்ஸ் மட்டும் தான் பண்ணுவீங்களா, இல்லை ஏதாச்சும் கொடுத்தா அதையும் வாங்கிப்பீங்க? இல்லை, வாங்கவும் செய்வோம். அதாச்சும் எப்படின்னா இப்போ நம்ம கொடுக்குவோம். அங்கே வந்து வாங்குறதுக்குன்னு வருவாங்க. சிலவங்க வீட்டில் அது விருப்பப்படுறவங்க வாங்குவாங்க. சிலவங்க இருக்கோம் ஒரு ஜென்ரேஷன் வேற கலெக்ஷன் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் வேணாம்பாங்க. அவங்க வந்து விற்கிறதுக்கும் இங்கே நிறைய வருவாங்க. சிலவங்க வீட்டில் பழைய பொருள் இருக்கும், சரி நமக்கு தேவையில்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பொருள் இங்கே நிறைய கொண்டு வருவாங்க. விற்கிறதுக்கு வாங்கவும் செய்கிறோம், விற்கவும் செய்கிறோம். அப்போ காயின்ஸ்லாம் கொண்டு வந்து அதுக்கான வேல்யூ பார்த்துட்டு அதுக்கான ரேட்டு கொடுத்து வாங்கிடுவோம். நம்ம கடையில வந்து மினிமம் ப்ராடக்ட் எது, மேக்ஸிமம் ப்ராடக்ட்லாம் எதுனா? இது அப்படி அதாச்சும் இதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. காயினை பொறுத்து அதாச்சும் 10 ரூபாயில இருக்குது, 20 ரூபாயில இருக்குது, 50 ரூபாயில இருக்குது. அந்தந்த நாணயத்துக்கு ஏற்ற மாதிரி விலை வரும். பார்த்தீங்க, இப்போ ரொம்ப கிடைக்கல அப்படிங்கும்போது கொஞ்சம் விலை ஜாஸ்தி வரும். இது வந்து அப்படி நிர்ணயம் பண்ண முடியாது. எந்த காயின் இது இருக்குது அவங்க எடுக்கிறாங்க அதை வச்சு தான் விலை சொல்லும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இந்த பாருங்க எவ்வளவோ இருக்கும். பார்த்தீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பல இப்போ லட்சக்கணக்கில் போட்டு இது பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து பார்த்தா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நாணயத்தை நீங்கள் வாங்க வேணாம், விற்க வேணாம். இங்கே வந்து பார்த்தாலே மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இது வந்து படிக்கிற பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த நாணயத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. நாங்கள் எல்லா விதமான நாணயமே வச்சுருக்கோம், வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன நாணயங்கள் இருக்குன்றது குழந்தைங்களுக்கு நல்லா புரியும். எந்தெந்த பீரியட் இருந்துச்சுன்றது. இந்த படிப்பும் ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் எங்கேருந்து நான் கிடைக்கும் உங்களுக்கு? இது அதான் சொன்னேன் இல்லையா, அதாச்சும் இப்போ ஒவ்வொரு வீடுங்கள்ல இருந்து இப்போ கலெக்ஷன்ற பொருள் பார்த்தீங்கன்னா இப்போ சில பாத்திர கடையில் போடுறவங்களும் இன்றைக்கி வரும் தெரியாமல் பாத்திர கடையில் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஒன்றுமே தெரியாமல் இரும்பு கடையில் போடுறவங்களும் இருக்காங்க. சிலவங்க கலெக்ஷன் பண்ணுவாங்க, அன்றைக்கி விலை முன்னாடி பண்ணியிருப்பாங்க, இப்போ ரேட் வரும், அவங்க பரவாயில்ல பணம் தேவைப்படும், ஒரு நல்ல விஷயத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னா அப்போ கொடுத்து பணமாக்குவாங்க. அது மாதிரி
கலெக்ஷன் எப்பவுமே பொருள் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டு ஒரு டேஸ்ல இருக்கும், எப்பவுமே கிடைக்கும். இப்போ வந்து ஆன்லைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் காலத்துல உள்ள காயின்ஸ்னு சொல்லிட்டு லேக்ஸ் கணக்குல வித்துட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அந்த காயின்ஸ் எல்லாம் வர்த்தா எப்படின்னா? இல்ல அவங்க நீங்க சொல்றது அந்த ஏசியன் காயின்ன்றது கூட கிடையாது. இப்போ ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா புழக்கத்துல இருக்க காயினை கூட 2 ரூபா காயினை போய் பாத்தீங்கன்னா இந்த காயின் இருந்தா 2 லட்சம், இந்த காயின் இருந்தா 4 லட்சம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே போட்டு விடுறாங்க. அது சொல்ல போனா மக்களை முட்டாளாக்குற விஷயம். மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்றது நான் நிறைய சேனல்ல நான் இதை பேட்டி கொடுத்துருக்கேன். ஆனா இது வந்து மக்களும் இதை உன்னிப்பா கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா 5 ரூபாய் நாணயம் 5 லட்சம் அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒருத்தர் 2 ரூபா நாணயம் நான் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னா உடனே அதை பாக்குறாங்க. அதை போய் இவங்க கமெண்ட் பாக்ஸ் பண்றாங்க, எங்கிட்ட இருக்கு வாங்குவேன்னு இவங்க ஃபோன் நம்பரோட கொடுக்குறாங்க, அவங்க கான்டாக்ட் பண்றாங்க. ஆக்சுவலாக அது உண்மையே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு காயின் 2 லட்ச ரூபா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10 காயின் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா இது உங்களுக்கு 80 lakhs வருது, 1 கோடி வருதுன்னு அனுப்புறாங்க. இதை அனுப்புறதுக்கே என்ன பண்ணுவாங்க, சார்ஜஸ். இதை செக் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு 1000 ரூபா கட்ட சொல்லுவாங்க. 1000 ரூபா காசு கட்டிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க அவங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் காயின் வந்து இத்தனை லட்சம் வருது, 50 லட்சம் வருது, 1 கோடி வருது அப்படின்னு ஆசையை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இவங்க உடனே அப்படியா அப்படின்னு ஒன்று என்ன கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு அமௌண்ட் இன்சல் அமௌண்ட் நீங்கள் கட்டணும். 80 லட்சம் வருது, நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 20 லட்சம் 20,000 30,000 நீங்கள் பணம் கட்டணும். அப்போ தான் நாங்கள் இதை உங்களுக்கு பண்ண முடியும் அப்படிம்பாங்க. இவங்க ஏமாந்து மக்கள் பணத்தை பறி கொடுக்குறாங்க. காயின்ஸ் அப்படிலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நாணயம் என்றது ஒரு சேகரிப்பு தான். இன்றைய சேகரிப்பு நாளைய சேமிப்பு. அது இல்லாமல் நல்லதொரு பொழுதுபோக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒருத்தங்க நல்ல தவறான வழியில் போகிறவங்க கூட இதில் வந்துட்டாங்க அப்படின்னா இதில் வந்து திருந்தி நல்லா வந்தவங்க பெரிய லெவலானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தானே ஒழியா மற்றபடி இதில் வந்து லட்சக்கணக்கில் அப்படின்னா இங்கே பாருங்க எவ்வளோ அவங்க சொல்கிற சாதாரண 2 ரூபா காயினுக்கெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் போட்டு வைக்கிறாங்க. அந்த காயின் இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்க, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சாதாரண 25 பைசாவை போட்டு 50,000 ரூபா போட்டு வைக்கிறாங்க. அது வந்து முழுக்க ஏமாத்துற வேலை. மக்கள் நம்பாமல் இருந்தால் அவங்க பணம் மிச்சமாகும். போய் கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கணும். இப்போ நாங்கள் எல்லா விஷயமும் சொல்கிறோம், ஆனால் மக்கள் இதை வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேன். நம்ம விலை இல்லைன்னு சொன்னால் உடனே அடுத்த ஆளை கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க ஏமாறுறது தான் அவங்க குறியாக இருக்காங்க. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. வேறு 2 ரூபா காயினுக்கு 5 லட்சம் போகுது 10 லட்சம் போகுதுன்னா அதை நம்புறாங்க, மூடத்தனமா நம்புறாங்க. அதான் தப்பு. இப்போ வந்து இந்த கிராமோஃபோன், டெலிஸ்கோப் இந்த மாதிரி எல்லாம் விக்கிறீங்களா? இதெல்லாம் மக்கள் எவ்வளவு விரும்பி வாங்குறாங்க? இன்னும் ஒர்க் ஆயிட்டு இருக்கா? ஒர்க் ஆயிட்டு இருக்குது, கிடைக்கும். சிலது ஆல்ட்ரேஷன் வரும், சிலது புதுசு வரும். இதுலலாம் அதாச்சும் மக்கள் இதெல்லாம் பழமை விரும்புறவங்க ரொம்ப இருக்காங்க. அது இப்போ அதிகமாக இப்போ இந்த கிராமோஃபோன்லாம் யாரா இருந்தாலும் எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் இதை பழைய ஆளுங்களா இருந்தாலும் இப்போ உள்ளவங்க ஒரு ஆச்சரியமா பார்ப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் நின்று பார்த்துட்டு போவாங்க, விருப்பப்படுறவங்க வாங்கிட்டு போவாங்க. டெலிஃபோன் இருக்கு எல்லாமே. இன்னைக்கு வந்து இது யூஸ் பண்ணாட்டாலும் எல்லாமே வாங்கி ஷோக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வாங்குறாங்க. இது எவ்வளவு கலெக்ஷனா? இது ஒவ்வொரு பொருளை பொறுத்த வர 3000 வரும், 3500, சில பொருள் 5000. அந்தந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. வேற பெரிய விஷயம் லட்சக்கணக்கில் எதுவும் கிடையாது. எல்லாமே நார்மலான பிரைஸ்ல தான் இருக்கும். இங்க வாங்கவும் செய்வாங்க, வந்து வாங்கிட்டு போவாங்க நிறையா. இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து தெரியாமையே வந்து ரொம்ப பழசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காயின் வச்சிருப்பாங்கல்ல, அந்த காயின் உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் வரும். அப்போ 1 ரூபாய் வெள்ளி காயின் வந்தா கூட 12 கிராம் உள்ள வெள்ளி காயின் வந்தா, பிரிட்டிஷ் பீரியட் காயின் வந்தா கூட ஒன்றும் பெரிய விலைலாம் ஒன்றும் கிடையாது. 1500 2000 ரூபாய்க்குள்ளதான் அதோட விலைலாம் நிறைய இருக்கு. அது அந்த காயின் கூட அதுக்குள்ளதான். வேற ஒன்றும் இவங்க சொல்ற மாதிரி லட்சக்கணக்கில் கோடி கணக்குல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு சமீப காலமா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இப்ப நாங்களாம் வாங்குறோம், விற்கிறோம். நாங்களே வேணான்ற சொல்ற அளவு இப்ப வாங்குறது இல்லைன்னு சொல்ற அளவுல இருக்கு. ஏன்னா இவங்க வந்து எல்லாமே லட்சத்திலேயே சொல்லி மக்களை பழக்கப்படுத்திடுறாங்க. மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு 5 பைசா அலுமினிய காசை வச்சுட்டு இது எத்தனை லட்சம் போகும், அவங்களோட ஏமே அப்படிதான் போகுது. அதனால வாங்குறது இல்லைன்னு சொல்லி நாங்கள் ஒதுங்கிக்கிறோம். அப்பவும் மனசு கேட்காம சரி மக்கள் அடுத்தவங்கள்ட்ட ஏமாறக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் சொல்லுவேன், இந்த மாதிரி இதெல்லாம் உண்மை இல்லை, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியும் கொடுக்க தான் செய்கிறோம். ஆனால் நிறைய பேர் ஏமாறுறவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. சிலர் அதை ஒரு சில கேஸ் கம்ப்ளைண்ட் வருது, கொடுக்குறாங்க ஸ்டேஷனில். மீதி பேர்லாம் கம்ப்ளைண்ட்டே பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம ஏமாந்துட்டோம், வெளியே தெரியக்கூடாது. இதில் அதிகமான என்னென்னா வீட்டில் பெண்கள் வந்து அதிகமாக ஏமாறுறாங்க. அவங்க வீட்டில் உட்காந்து செல்ல நோண்டிட்டு அதாச்சும் இந்த மாதிரி காசு வருதுன்னு இவங்களே பேசி வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை அனுப்பி அந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது தயவுசெய்து அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஏமாந்து பணத்தை அனுப்பாதீங்க. ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த காயினை நான் சொல்லுவேன் அதெல்லாம் விலை கிடையாது, நம்பாதீங்க. இல்லை சார் இந்த மாதிரி 20,000 ரூபா கட்டிட்டேன். இடையில கூட ஒருத்தவங்க ஒரு ராமநாதபுரத்தில் ஒரு அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல, 22,000 ரூபா பணம் கட்டிட்டு என்று சொல்கிறாங்க. சார் ஏதோ கஷ்டம் தீரும்னு நினைச்சோம், இந்த மாதிரி 22,000 ரூபா போயிடுச்சு சார் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இடையில கூட ஒரு வயசானவர் சென்னையில் தான் இருக்காரு. அவர் சுற்றுலா போகிறது வயசானவர், ரிட்டையர்மெண்ட் எங்கேயும் நான் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு சேர்த்து வச்சிருந்தேன், 5,000 ரூபா கட்டிட்டேன், இதுக்கெல்லாம் ஒன்றும் தீர்வே கிடையாது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க ஆன்லைனில் போகிற பேமெண்ட்டு போலீஸுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அந்த பணத்தெல்லாம் கட்டி அவருக்கு 5,000 ரூபா கட்டிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டு ரொம்ப வயசானவர் கட்டி விட்டார். எவ்வளோ லட்சம்? ஒரு 786, இன்னொன்று 786 நோட்டு
ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா 786 786ன்னு எல்லாருமே அது பரவலாகி போச்சு. அந்த 786ன்றது எந்த வேலையுமே கிடையாது, நார்மல் தான் அது. ஆனால் அதை வச்சுட்டு லட்சக்கணக்கில் பேசுகிறாங்க. மக்களை ஏமாறாமல் இருங்க, அவ்வளோதான் எங்களோட வேண்டுகோள். ஸோ இங்க இருக்கிற பொருள் எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்குது. அங்க ஆன்லைன்ல கிடைக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்? இப்போ ஆன்லைனில் பார்க்கும்போது நீங்கள் என்ன ஏதுன்னே தெரியாமல், முகம் தெரியாமல் உங்களுக்கு பணத்தை போட்டு விட்டு வாங்குறீங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது தேவைன்றதை பார்த்து நீங்கள் பிடிச்ச பொருளை நீங்கள் பார்த்து உங்கள் கையால் எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் பணத்தை போட்டு யார் என்னன்னு தெரியாமல் அது சிலதெல்லாம் ஃபேக் அனுப்பவே மாட்டாங்க, பார்சலே அனுப்ப மாட்டாங்க. சிலது நீங்கள் கேட்குறது ஒன்று, அவங்க அனுப்புறது ஒன்று. அதில் நிறைய மாற்றங்கள் வருது. அது நிறைய பேர், சில பேர் அதுலேயும் போலியானதை வாங்கி ஏமாந்துருவாங்க. இங்கே வந்து அவங்க டேரெக்டாக பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இங்க ரொம்ப அதிகமா கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்க, ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மக்கள் வந்து நம்ம ஆன்லைன்ல பார்த்து ஏமாறாம இங்க வந்து வாங்குறது எவ்வளவோ பெட்டர். ஸோ இங்கன்னா நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எவ்வளோ கலெக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ பார்த்து எல்லாரும் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க.